19 अप्रैल को हर बूथ पर आपको ज्यादा से ज्यादा मतदान करना है। साथियों, एनडीए ने तिरुनेलवेली से श्री नयनार नागेंद्र को, कन्याकुमारी से श्री पोन राधाकृष्णन को, काशी से श्री जॉन पेनियन को और तुत्तुकुड़ी से एसडीआर विजयासिलन को और विरुद्धनगर से श्रीमती राधिका शरद कुमार को अपना उम्मीदवार बनाया है। नंबरகளே, ये सब लोग दिल्ली में आपकी आवाज बनेंगे। इतना ही नहीं, मैं देश के विकास के साथ तमिलनाडु का बहुत विकास करना चाहता हूं। ये मेरे साथी मेरे उस काम को आगे बढ़ाने के लिए मुझे इनकी दिल्ली में जरूरत है। आपको मेरा अनुरोध, इसके साथ साथ मेरा आपसे आग्रह भी है, तमिलनाडु के हर परिवार में जाइए और जाकर के कहना मोदी जी ने आपको वणक्कम कहा है। हर परिवार तक मेरा वणक्कम पहुंचाना। நண்பர்களே, வர்ற 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கு. நம்முடைய பாரத நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் என்டிஏ கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், கன்னியாகுமரியிலிருந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், தென்காசியிலிருந்து திரு ஜான் பாண்டியன் அவர்கள், தூத்துக்குடியிலிருந்து திரு எஸ்டிஆர் விஜயசீலன் அவர்கள், விருதுநகரிலிருந்து திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து நந்தினி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இதுல பாராளுமன்றத்தில் போட்டியிடுறவங்க எல்லாம் டெல்லியில உங்க குரலை எதிரொலிப்பார்கள். இவங்க எல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்க கடமை. ஏன் தெரியுமா? பாரத நாட்டோட தமிழ்நாட்டையும் வளர்ச்சி பெற செய்ய வேண்டும் என் முயற்சிக்கு இவங்க அத்தனை பேரும் எனக்கு உதவிக்கு தேவைப்படுறாங்க. அதனால இவங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய குடும்பத்துக்கு நான் சொல்ற வணக்கத்தையும் நன்றியையும் போய் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் சொல்லுங்க. மோடி அவர்கள் தன்னுடைய பணிவான வணக்கத்தை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மனிதருக்கும் தெரிவித்தார் என்று.